ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 42. கந்தர்வான் உபதாவே இமாம்ஸ் துப்யம் தாஷ்யந்தி மாம் ஹித்தி தஷ்ய சம்ஸ்துவஸ்துஷ்டா அக்னிஸ்தாலிம் ததோர் நிர்ப ஊர்வசிம் மன்யமானஸ்தாம் சோ அபுதயத சரண்வனே. பை ஒன் மீனிங். கந்தர்வான் கந்தர்வர்களிடம் உபதாவ தஞ்சமடையுங்கள், இமாம் இவர்கள் துப்யம் உங்களிடம் தாஷ்யந்தி ஒப்படைப்பார்கள், மாம் இதி என்னைப் போலவே அல்லது உண்மையான என்னையே, தஷ்ய அவரால் சம்ஸ்துவத பிரார்த்திக்கப்பட்டு துஷ்டா திருப்தி அடைந்ததால் அக்னிஸ்தாலிம் நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெண் தது ஒப்படைத்தனர். நெருப்ப அரசே. ஊர்வசி மன்யமான நினைத்து தாம் அவளை அவர் அதாவது புரூரவஸ் அபுத்யத உண்மையாக புரிந்து கொண்டார். சரண் நடந்து செல்லும்போது வனத்தில். டிரான்ஸ்லேஷன். ஊர்வசி கூறினாள், அன்புள்ள அரசே, கந்தர்வர்களால் என்னை மீண்டும் உங்களிடம் ஒப்படைக்க முடியும் என்பதால் அவர்களை தஞ்சம் அடையுங்கள். இப்படி ஊர்வசி கூறிய வார்த்தைகளுக்கேற்ப அரசரும் பிரார்த்தனைகளால் கந்தர்வர்களை திருப்திப்படுத்தினார். அவரிடம் திருப்தியடைந்த கந்தர்வர்கள் ஊர்வசியைப் போலவே காணப்பட்ட ஒரு அக்னிஸ்தாலி பெண்ணை அவருக்கு அதாவது புரூரவஸ் அரசருக்கு கொடுத்தார்கள். அவள் ஊர்வசிதான் என்ற நினைப்புடன் அரசர் அவளுடன் வனத்தில் நடக்கத் தொடங்கினார். ஆனால் பிறகு அவள் ஊர்வசி அல்ல, அக்னிஸ்தாலி என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். புரூரவஸ் அதிக காம இச்சையுடையவர் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கருத்துரைக்கிறார். அக்னிஸ்தாலியை பெற்ற உடனேயே அவளுடன் உறவு கொள்ள அவர் விரும்பினார். ஆனால் உறவின் போது அவள் ஊர்வசி அல்ல, அக்னிஸ்தாலி என்பதை புரிந்து கொண்டார். இவ்வாறாக அக்னிஸ்தாலி உண்மையில் ஊர்வசி அல்ல என்பதை மன்னர் புரிந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.